நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 56. பொழுது விடியவும் கயிற்று வட்டம் அவிழ்ந்தது. தினமும் சாயங்காலம் எல்லோரும் வந்து ரேகை புரட்ட வேண்டும். ஆஜராக யார் தவறினாலும் அதோ அவன் கதிதான். உடம்பெல்லாம் சூட்டு கம்பியால் ரணப்பட்டு கச்சேரியின் மூலையில் கட்டி கிடந்த பாண்டியை காட்டினான் வெள்ளைக்கார சார்ஜன். 2 போலீஸ்கள் பாண்டியின் கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். இளவட்டங்கள் ஓடிப்போய் துவண்டு கிடந்த பாண்டியை தூக்கி கொண்டனர். கொம்பூதியின் குதிங்கால் நரம்பை பிடுங்கிவிட்ட இருமாப்பில் இன்ஸ்பெக்டர் பகதூர் உட்கார்ந்திருந்தார். கச்சேரியை விட்டு வேயண்ணா வெளியேறும் முன் சார்ஜன்ட் திரும்பவும் எச்சரித்தான். ஒத்துழைக்க மறுத்தால் உயிரோடு இருக்க முடியாது. வேயண்ணா வெளியேறினார். இளவட்டங்கள் பின் தொடர்ந்தார்கள். அடுக்கி வைக்கப்பட்ட துப்பாக்கிகளுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த பகதூர் துரைக்கு முன் சார்ஜன்ட் வந்து நின்றான். சார்ஜன்ட்டுக்கு பின்னால் கிழட்டு போலீஸ். பகதூர் சார்ஜன்ட் முகத்தை பார்த்தார். உதட்டோரம் புன்னகை. இளையோட மெல்ல திரும்பி கிழட்டு போலீஸை பார்த்தார். கொல்யென சின்ன சத்தத்தோடு சிரித்தார். சார்ஜன்ட்டை பார்த்து வாய்விட்டு சிரித்தார். மேஜையை தட்டி சிரித்தார். எழுந்து கைகொட்டி சிரித்தார். சார்ஜன்ட்டும் கிழட்டு போலீஸும் சேர்ந்து கொண்டார்கள். கச்சேரி அதிர சிரித்தார்கள். கொம்பூதிக்காரர்கள் வெளியேறி போகும் திசை பக்கம் கைகாட்டி அடிவயிறு வலிக்கச் சிரித்தார்கள். இரவு கொம்பூதிக்கு போன குதிரைக்காரர்களில் 3 பேர் உயிரோடு திரும்பாத கணக்கை அதுவரை சரிபார்க்காததால் கண்ணீர் வர சிரித்தார்கள். ஆவணி மாச வானம் விடிய காலையிலே மப்பு கொட்டி மந்தாரப்பட்டு கருத்து கிடந்தது. கொம்பூதிக்கு மேற்கே முள்ளுக்காட்டுக்குள் மண்டை 2ஆக பிளந்து ஒரு குதிரை போலீஸ் செத்து கிடந்தான். வெட்டி பிளந்து வெகு நேரமாக போனதால் வையத்துறையின் வெட்டறிவாளில் ரத்தம் உறைந்து போயிருந்தது. தெற்கே தரிசு காட்டில் 2வது பிணம் குப்புற கிடந்தது. செவ்வந்தியின் இடுப்புச் சேலை கொசுவத்துக்குள் விரலை நுழைத்து இறுகி பிடித்த வெள்ளை போலீஸின் முதுகில் இறங்கி மறுபுறம் கண்டிருந்த துருவனின் குத்துக்கம்பியை முதலில் உருவ முடியவில்லை. ஆயுதங்களை எல்லாம் கச்சேரிக்கு அள்ளி கொண்டு போன பின் கையில் இருப்பதோ 1-2 ஆயுதங்கள் தான். அதை பிணத்தோடு விட்டு போக துருவனுக்கு மனசில்லாமல் பிணத்தின் பிடரியில் கால் ஊன்றி குத்துக்கம்பியை உருவி இருந்தான். 3வது பிணம் ஊருக்கு வெகு தூரத்தில் வெட்டு கிடங்குக்குள் கழுத்து அறுபட்டு மல்லாந்து கிடந்தது. இளவட்ட போலீஸின் கழுத்தை இருளாயின் தலைமுடி கத்தி போல் அறுத்திருந்தது. தன்மேல் படர்ந்து கிடந்தவனை இருளாயி புரட்டி போட்ட போது அவன் மல்லாந்து பிணமாகி இருந்தான். கிழக்கே மந்தார பொழுது புலப்படும் முன்பே துருவன் வேப்பமர உச்சிக்கு ஏறி கொம்பெடுத்து ஊதினான். குப்பை குழிக்குள் சுருண்டு கிடந்த கூலாணி கிழவி எழுந்து மந்தைக்கு வந்தால் 2 காட்டு பக்கம் இருந்தும் சனம் ஊருக்குள் நுழைந்தது. குலசாமிக்கு எதிரே வேப்ப மரத்தடியில் வையத்துறையும் துருவனும் நின்றார்கள். அத்தனை சனமும் கையெடுத்து கும்பிட்டபடி வந்தது. வையத்துறைக்கும் துருவனுக்கும் உடம்பெல்லாம் கூச்சம் எடுத்தது. கூலாணி கிழவி வையத்துறையை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். வையத்துறை, நீ என் வயிற்றிலே பிறக்கலைன்னாலும்டா மகனே, கொம்பூதி மானத்தை காப்பாத்தின குலசாமியே நீங்க தாண்டா. துருவனையும் சேர்த்து தழுவி கொண்டாள். மேனி நனைய வானம் வார்த்தது. குதிரை போலீஸ்களிடம் இருந்து மீண்ட குமரிகள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார்கள். கூட்டத்துக்குள் இருளாயியை மட்டும் காணோம். சனம் சிதறி மறுபடியும் முள்ளுக்காட்டுக்கும் தரிசு காட்டுக்கும் ஓடியது. தெற்கு காட்டு வெட்டுக்கிடங்கில் இளவட்ட போலீஸ் மல்லாந்து செத்து கிடந்தான். ஒரு கை தண்டை கலன்று கிடந்தது. இருளாயியை காணோம். மானத்தை பறிகொடுத்த என் மருமகள் எங்கே மாண்டு கிடக்கிறாளோ? தெற்கு காடு அதிர குருவம்மா வைத்த ஒப்பாரியை மழை நீர் அமுக்கியது. மலையோடு பெரும்பச்சேரியை கடக்கும் போது திருவேட்டை மறித்து விவரம் சொன்னான். ஐயா, ராத்திரி வெகு நேரத்துக்கு பின்னாலே கொம்பூதிக்கு குதிரைப்படை போனது. பொண்ணு பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சோ தெரியலே. வேயண்ணா கேட்டார். வையத்துறை எங்கே? வையத்துறையும் துருவனும் நேத்து ராத்திரியே கொம்பூதி போனாங்க, இன்னும் திரும்பலே ஐயா. திருவேட்டை, உடனே நீ பெருநாளி போய் பச்சமுத்துவையும் கார்மேக ஆசாரியையும் கொம்பூதிக்கு வர சொல்லு. வேயண்ணா நில்லாமல் நடந்தார். ஊரணிக்கரை தாண்டி ஆலமரம் தொட்டபோது
போனபோது கொம்பூதி கிழிந்து கிடந்தது. நேற்று ஆயுதங்களை அள்ள வந்த போலீஸ்கள் சோறு குழம்பு சட்டிகளை, தண்ணீர் பானை, குடங்களை தெருநெடுக சிதறிவிட்டிருந்தனர். ஆள் நடமாட்டத்தை காணோம். சனமெல்லாம் இருளாயியை தேடி காட்டுக்குள் திரிந்தன. நடந்த விவரம் சொல்ல நாதி இல்லே. வையத்துறை துருவனையும் கூட காணோம். இருளப்ப சாமிக்கு முன் வேயண்ணா தடுமாறினார். இதுவரை வேயண்ணா தடுமாறி இளவட்டங்கள் பார்த்ததில்லை. பாண்டியை கோயிலுக்கு முன்னால் படுக்க வைத்தார்கள். ஊமையன் அறிவேலுக்கு குடல் துருத்திய வயிறு வலி எடுத்தது. வேப்பமர தூரில் சாய்ந்து கால் பரப்பி உட்கார்ந்திருந்தான். தெற்கு காடெல்லாம் தேடி அலைந்து இருளாயியை காணாத சனம் மலையோடு ஊருக்குள் திரும்பியது. மாடு பிடிக்க போன ஆம்பளைகள் மந்தைக்கு திரும்பி இருப்பதை கண்டதும் நெஞ்சு தாங்காது அழுகை வெடிக்க ஓடி வந்தார்கள். வையத்துறை முன்னே ஓடி வந்து பாண்டியை தழுவிக்கொண்டான். குடல் சரிந்திருந்த மகன் அறிவேலுவை வெள்ளையம்மா கட்டிப்பிடித்து அழுதாள். கூலாணி வேயண்ணாவின் நெஞ்சில் விழுந்து அழுதாள். வேயண்ணாவோ இறுகி போயிருந்தார். மழை விடாமல் ஊற்றிக் கொண்டிருந்தது. இருளாயியை காணோமே, குணமா ஆக்கிட்டாங்களோ? ஓங்கிய அறிவாளோடு நிற்கும் இருளம்ப சாமிக்கு முன்னால் பெண்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்க நிறை பெருக்காய் பெருகி கிடந்த ஊரணி தண்ணீருக்குள் முங்கி முங்கி எழுந்தாள் இருளாயி. உடம்பில் உள்ள கரையை எல்லாம் கழுவினாள். தன் நீண்ட தலைமுடியை நனைத்திருந்த இரத்தக்கரை விலக நன்றாக அலசினாள். ஈரம் சொட்ட சொட்ட கூந்தலை அள்ளி முடிந்தாள். பகலில் உறங்கி பழக்கமில்லாத பகதூர் துரைக்கு உட்கார்ந்த வாக்கில் கண்ணை சுழற்றியது. இரவெல்லாம் விழித்திருந்த களைப்பு. கச்சேரியில் இருந்து வீட்டுக்கு புறப்படும் முன் சார்ஜன்ட் ஞாபகப்படுத்தினார். நேற்றிரவு கொம்பூதிக்கு போன குதிரைக்காரர்களில் 3 பேர் இன்னும் திரும்பவில்லை துரை அவர்களே. கேட்டதும் பகதூருக்கு சிரிப்புதான் வந்தது. குதிரைக்காரர்கள் போன போது கொம்பூதியில் பெண்கள் மட்டும்தான் இருந்திருப்பார்கள். ஆண்களே இல்லாத ஊருக்குள் நுழைந்து அனுபவித்துவிட்டு வரப்போன போலீஸ்கள் பெண்களிடமா பிடிபட்டிருப்பார்கள்? ஊர் தேசம் தெரியாத புதியவர்கள் எங்காவது சுற்றி அலைந்து வந்து சேருவார்கள். தைரியமாக இருக்க சொல்லி சார்ஜெண்டை தட்டி கொடுத்தார். ஆயத்தமாய் நின்ற குதிரை சாரட்டில் அமர்ந்தவர் இன்று மாலை கொம்பூதிக்காரர்கள் கச்சேரிக்கு வந்து கைரேகை புரட்டும் போதுதான் நான் வருவேன். அதுவரை எனக்கு ஓய்வு தேவை என்றதும் வீடு நோக்கி சாரட்டு கிளம்பியது. வழி நெடுக இருபுறமும் அடர்ந்த மரங்கள். மழை பெய்து ஓய்ந்த பின் வீசும் ஈரக்காற்று இதமாக இருந்தது. மெல்ல உருளும் சாரட்டில் அமர்ந்தபடி அண்ணாந்து பார்த்து கொண்டே போனார். அடர்ந்த மரக்கிளைகள், உதிர்க்கும் மலை துளிகள் முகத்தில் பட்டு தெரித்தன. வடநாட்டில் இருக்கும் தன் மனைவியின் நினைவு வந்தது. வீட்டு வாசலில் சாரட்டை விட்டு இறங்கியதும் சல்யூட் அடித்த போலீசிடம் மதிய உணவுக்கு கூட தன்னை எழுப்ப வேண்டாம் என சொல்லிவிட்டு உள்ளே போனார். விக்டர் துரை தம்பதியர் வசித்த அதே பெரிய வீட்டில் பகதூர் துரை தனித்திருந்தார். ஊருக்கு மேற்கே ஒதுக்குப்புறமான வீடு. கொம்பூதி மடங்கியதை கொண்டாடுகிற சந்தோஷத்தில் மது குவளைகளை நிரப்பினார். அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தார். சாளரத்து மலைக்காற்று சுகமாக உறக்காட்டியது. வீட்டு காவலுக்கு நின்ற போலீஸ் எப்போதும் இல்லாத விழிப்போடு சுற்றி சுற்றி வந்தான். கொம்பூதிக்கு வந்து திரும்பிய கார்மேக ஆசாரியும் பச்சமுத்துவும் வேயண்ணா சொல்லிவிட்ட விவரப்படி காரியங்களை துளி பிசகாமல் முடித்து வைத்திருந்தனர். பொழுது மயங்கிய பின் கச்சேரிக்கு வந்து கைரேகை புரட்ட வேண்டிய கொம்பூதிக்காரர்கள் உச்சி பொழுதுக்கே ஊரை விட்டு வந்து பெருநாளியை சுற்றி பதுங்கி கிடந்தார்கள். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலுக்கு உங்க ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.